திராவிட மாடல் ஆட்சியில் தொழில்துறையில் தமிழ்நாடு அதிவேகமாக வளர்ந்துள்ளதென அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் யுனைடெட் எக்கானமிக் ஃபாரம் சார்பில் 2025ஆம் ஆண்டுக்கான வர்த்தக உச்சி மாநாடு வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பங்கேற்று 2047க்குள் $4 டிரில்லியன் பொருளாதாரத்தை தமிழ்நாடு எட்டும் வகையில் உன்னத தமிழகம் என்ற தொலைநோக்கு பார்வை கொண்ட வரைவு திட்டத்தையும் வெளியிட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கான வளர்ச்சியில் அடித்தளமாக தமிழ்நாடு அரசு திகழ்ந்து வருவதாக தெரிவித்தார். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் தான் கீ. நம்ம மேனுஃபேக்சரிங் ஏற்கனவே கான்கர் பண்ணிட்டோம். சர்வீசஸ் நம்ம தான் கிங், அதுல சந்தேகமே இல்லை. அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் செஞ்சாச்சு. திருப்பி இதுலயே முட்டிட்டு இருக்க கூடாது. அடுத்து R&Dக்கு போகணும். புதுசா நாமளே புதிய பேட்டன்ஸ் ஃபைல் பண்ணணும். இன்னைக்கு இந்திய அளவுல தமிழ்நாட்டு தான் அதிகமான பேட்டன்ஸ் ஃபைல் பண்றோம். தமிழ்நாட்டில் தான் அதிக பேட்டன்ஸ் ஃபைல் பண்றோம். ஏன்? இதெல்லாம் இதோட அவுட்கம் நம்ம எஜுகேஷனோட அவுட்கம். இத்தனை நாள் நம்ம எஜுகேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணதோட அவுட்கம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே நம்பர் 1 patents file பண்ணோம். Number 1 in startups that are coming up in the nation. 3 நாள் நடைபெறும் கருத்தரங்கு மற்றும் வர்த்தக கண்காட்சியில் 20க்கும் மேற்பட்ட தொழில்துறை நிறுவனங்கள், 6000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள், 1500க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். 10 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. பஹ்ரைன் நாட்டின் ஃபக்ரோ பிளஸ் நிர்வாக இயக்குனர் முகமது அப்துல்லா அலி, முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ஆனந்த் சர்மா, அமைச்சரவை செயலாளர் கிருஷ்ணன், இந்திய தேசிய முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் காதர் மொய்தீன், நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி, கோத்தாரி இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிர்வாக தலைவர் ஜின்னா ரஃபிக் அகமது ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர்.